ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தேர்ட்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் தாய் கிழவி. இந்த படத்தை சிவகுமார் முருகேசன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரு இந்த படத்தை ஒரு காமெடி ஃபீல் குட் ட்ராமாவாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ராதிகா சரத்குமார் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தை சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி மதுரையில் ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே பவுனுத்தாயி அப்படிங்கிற ஒரு ஓல்டு லேடி இருக்காங்க. அவங்க தான் ராதிகா சரத்குமார். அவங்க அந்த ஏரியாவில் ரொம்ப டெரரான ஆளாக இருக்காங்க. அவங்கள பார்த்தாவே அந்த ஊரில் இருக்கவங்கலாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க வட்டிக்கு விட்டு அது மூலம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஊரில் இருக்க எல்லாருக்குமே அவங்க வட்டிக்கு விட்டுருக்காங்க. அதை கலெக்ட் பண்ணுறதே டெரராக தான் கலெக்ட் பண்ணுறாங்க. இதனால் அந்த ஏரியாவில் இருக்க எல்லாரும் இவங்கள பார்த்தாவே ஓடி ஒளிஞ்சிடுறாங்க. இவங்க மேலே ரொம்ப வெறுப்பாக இருக்காங்க. ராதிகா சரத்குமார் அவங்களுக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு இருப்பாங்க. பொண்ணு மேரேஜ் பண்ணியும் வீட்டில் தான் இருப்பாங்க. பசங்க 3 பேரும் ஊருக்காரங்க மாதிரியே அம்மா மேலே வெறுப்பாக தான் இருப்பாங்க. ஒரு சூழ்நிலையில் ராதிகா சரத்குமார் அவங்க படுத்த படுக்கையாயிடுறாங்க. கிட்டத்தட்ட இறந்துருவாங்க அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. ஊருக்காரங்க எல்லாரும் எப்படியாவது சாகட்டும் அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. ஏன் அவங்களோட பசங்க கூட அதே மாரி நினச்சி அவங்க அம்மாவை பார்க்க வர மாரி வேண்டாவரப்புக்கு வராங்க. அங்கே வந்த பிறகு அவங்களோட பசங்களே அவங்க அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாரி முயற்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஏன், எதுக்கு, ராதிகா சரத்குமார் அவங்க உயிர் பிழைச்சாங்களா இல்லையா, இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்ற படம் தான் தாய் கிழவி. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமா எனக்கு பட்டது, இந்த படத்துல கேரக்டர்ஸை டிசைன் பண்ண விதம், அந்த கேரக்டர்ஸுக்கு பொருத்தமான நடிகர்களை சூஸ் பண்ணி நடிக்க வச்சது, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல படத்தோட ஃப்ளோல ஒர்க் அவுட் ஆன காமெடி பிளஸ் எமோஷன்ஸ், இந்த எல்லா விஷயங்கள் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். இந்த படத்துல பவுனுத்தாயி அப்படிங்கிற அந்த ஓல்டு லேடி கேரக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். அந்த கேரக்டர்ல ராதிகா சரத்குமார் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. படத்தோட ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரமும், கிளைமேக்ஸ்ல தான் அதுக்கப்புறம் அவங்க பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்ல அவங்க கொஞ்ச நேரம் தான் வருவாங்க. பட் அந்த கொஞ்ச நேரத்துல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னால படம் ஃபுல்லா அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாரியே மெயின்டைன் ஆயிருக்கும். அது சூப்பராகவே இருந்துச்சு. அவங்க பர்ஃபார்மன்ஸ்னால அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட் அவங்களோட பசங்களா அருள்தாஸ், சிங்கம்புலி, பாலசரவணன் இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி, ரேச்சல் ரெபேக்கா அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி, முனிஷ்காந்த் அவரோட பர்ஃபார்மன்ஸும் சரின்னு படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஏதோ ஒரு வகையில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு வகையில் யூனிக்னஸ் இருக்கிற மாதிரி டேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தாரு. அது படத்தோட ஃப்ளோவில் நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாகவே கொடுத்துருந்துச்சு. ஒளிப்பதிவாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும். இன்னொரு விஷயம், ராதிகா சரத்குமார் அவங்களோட மேக்கப் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லா விஷயங்களும் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொன்னால், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சில மைனர் டிராபேக்ஸ் மட்டும் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதை தாண்டி படத்தோட ஃப்ளோவில், படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து படத்தோட எண்டு வரைக்கும் படத்தை முடிஞ்ச அளவு சுவாரஸ்யமா கொடுக்க இந்த படத்தோட டைரக்டர் எஃபோர்ட் எடுத்திருக்காரு. மெயினா இந்த படத்தோட ஃப்ளோல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலேயும் அங்கங்க வர காமெடி சீக்வன்சஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. காமெடிங்கிறது ஒருத்தவங்களோட ரசனையை பொறுத்தது. எனக்கு இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளேல ஒரு கட்டத்துக்கு மேல படத்தை எமோஷனலா கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயமும் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வர சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல இருக்க டிராபேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளேல மெயின் ஸ்டோரிக்குள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு படம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி தோணுச்சு. அதை தாண்டி செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள் படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. ஓவராலா சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட டெக்னிக் விஷயங்கள், இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தோட ஸ்க்ரீன் பிளேல சில இடங்கள் மட்டும்தான் கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாத மாரி இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படம் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு ஜாலியான காமெடி எமோஷனல் ட்ராமா. இந்த படம் இப்போ தேர்ட்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னமா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.